ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் ஜி நாகேந்திர பாபு, ஹோமியோபதி டாக்டர் பேசுகிறேன். ஹோமியோபதியில் கூட சர்ஜரி இருக்கா டாக்டர்? ஹோமியோபதியில் நிறைய நோய்களுக்கு சர்ஜரி இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்துகிறாங்களே, அப்போ சர்ஜரி எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்போ நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. வாங்க இதில் என்ன உண்மை இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இந்தியருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் சர்ஜிக்கல் புக்ஸும் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சர்ஜரி என்றது இந்தியன்ஸ் தாங்க. ஆக்சுவலி ஆயுர்வேதாவில் சுஷ்ருதா அப்படின்னு ஒரு ருஷி இருந்தார். அவர் சுஷ்ருத சம்ஹிதான்னு ஒரு புக் எழுதியிருக்காங்கங்க. அந்த புக்கில் அறுவை சிகிச்சை எப்படி பண்ணுன்ற ரூல்ஸ் எல்லாம் அவங்க எழுதப்பட்ட மாதிரி புக்ஸ் இருக்கு. ஈவன் இப்போ இருக்கிற ஆயுர்வேதா படிக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்க காலேஜஸ்ல இந்த புக் படிச்சுட்டு இருக்காங்க. சுஷ்ருதா கிட்டத்தட்ட 125 யந்த்ராஸ்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்ஜரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது பற்றி அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 வகையான டைலேட்டர்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற வெரைட்டிஸ், அப்புறம் கேத்தேட்டர்ஸ் அண்ட் சிரஞ்சஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களாம். இப்போது அனஸ்தீஷா இல்லாமல் மயக்க மருந்து கொடுக்காம அந்த காலத்தில் எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க டாக்டர்னு கேட்டால், பழைய காலத்தில் கேனபிஸ் போதைப் பொருள்கள் ஒரு டோஸில் கொடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு சொரணை தெரியாமல் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய புக்ஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லப்படுறதே ஆயுர்வேதாவோட சுஷ்ருதான ஒரு ருஷி. சுஷ்ருதா யூஸ் பண்ண யந்த்ராஸ், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஈவன் இன்னைக்கு இஎன்டி டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் கிடையாது, அவங்க பண்ண சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதோ சின்ன சின்ன தையல் போடுறது அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு லேடிக்கு மூக்கு கட்டாக இருந்தது. அந்த லேடிக்கு நம்ம ஃபோர்ஹெட் இங்கே இருக்கிற ஒரு தோல் எடுத்துட்டு மூக்கு ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதனால சுஷ்ருதா ஃபாதர் ஆஃப் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜன் கூட சொல்லுவாங்க. இது நமக்கே இந்தியன்ஸ்க்கே தெரியாதுன்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் வெக்கமாக இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஈவன் ஹோமியோபதியில் நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது உண்டு. ஹோமியோபதியில் நிறைய விஷயங்கள் சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்த முடியும். எக்ஸாம்பிள், டான்சிலைட்டிஸ், தொண்டையில் கட்டின்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் ஃபைப்ராய்டு, கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டி, அப்புறம் பித்தப்பையில் இருக்கிற கல், கிட்னி கல், அப்புறம் சில போன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஹோமியோபதியில் குணப்படுத்த முடியும். பட் எல்லா சர்ஜிக்கல் டிசீசஸ் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஒவ்வொரு மருத்துவ முறையிலையும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டால், நீங்கள் மருத்துவத்தை அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். அந்த டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த நோய் சர்ஜரியால் குணப்படுத்த முடியுமா இல்லை சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு. ஈவன் ஹோமியோபதியில் இப்போ ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹோமியோபதினு ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா ஹோமியோபதியிலையும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு வயசானவருக்கு சொத்தப்பல் வந்துருச்சு, இல்லை கண் பார்வை போயிடுச்சு வயசானவங்களுக்கு, இல்லை கேட்ராக்ட் ரொம்ப டெவலப் ஆகி போச்சு, மருந்து கொடுத்து அவங்களால குணப்படுத்த முடியாது. இந்த மாதிரி கேசஸ் பல் டாக்டர் கிட்டையும் இல்லை கண் டாக்டர் கிட்டையும் நாங்களே அனுப்புகிற கேசஸ் நிறைய இருக்குங்க. எந்த நோய் சர்ஜிக்கலாக குணப்படுத்த முடியும், எந்த நோய் மெடிசனில் குணப்படுத்த முடியும் என்ற முடிவு அந்த டாக்டர் பண்ணுவாங்க. தயவு செய்து 5.5 வருஷம் படித்த டாக்டர் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. கேரளாவில் கவர்மெண்ட் ஹோமியோபதி கேன்சர் இன்ஸ்டியூட் மலப்புரத்தில் இருக்கு. இது ஜூன் 2013 ஒரு பில்டிங்கில் முழுமையாக ஃபங்க்ஷனிங் ஆகிட்டு இருக்கு. அங்கே பியூர் ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுத்துட்டு கேன்சர் கேசஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் கேரளா ஒரு பெரிய புது பில்டிங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு திறமை உள்ள டாக்டர்ஸ்கள் நம்ம ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி டாக்டர்ஸ்கள். ஸோ சர்ஜரின்றது நாங்கள் எதிர்க்க மாட்டோம். அன்னெசரி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நிறைய கேசஸ் சர்ஜரி இல்லாமலே சர்ஜிக்கல் கேசஸ் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி குணமான கேசஸ் நிறைய இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துகிட்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.